இப்போ போயிட்டு நீங்க துளாராசிக்கார யாருன்னா எதிர்த்தவங்க காலி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி. துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பீக் டைம் ஆகும். நினைச்சதெல்லாம் சாதிக்கக்கூடிய நாள். இது வரைக்கும் யாரு சரியா துளாராசி அவங்க லைஃப் பயன்படுத்திக்கலையோ இந்த டைம் பயன்படுத்திட்டு அவங்க பீக்குக்கு போயிடலாம். இது சரியா பயன்படுத்திக்கணும். அவங்க ஜாதகப்படி திசாபுத்திகள் சரியில்லைனாலும் இது வந்து ஒரு பீக் டைமா இருக்கும். சார் இல்ல சார் அப்படின்னு பிரச்சனை இருக்குன்னா ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கான பரிகாரங்களை பண்ணிட்டா சூப்பரா ஒர்க் ஆகும். தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்மோட யாரு இருக்கான்னு பாத்தீங்கன்னா விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கங்க. காலச்சக்கரத்தின் 7ஆம் ராசியான துலாமுக்கு இந்த சனி பயிற்சிங்கிறது எப்படி இருக்க போகுது? துளாராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து இந்த சனி பயிற்சி ஒரு பீக்கு கொண்டு போய் விடும். ஏன்னா அவங்களுக்கு 6ஆம் இடத்துல பொதுவாக 6ஆம் இடத்துல சனி பகவான் வந்துச்சுன்னா எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல், இருக்கிற தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். பயங்கர பவர்ஃபுல் ஆயிடுவாங்க. எதையுமே சாதிக்க முடியாத விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்துரும். சாதாரண நிலையில இருக்கணும் டக்குன்னு தூக்கி கோபுரத்தில் உட்கார வச்சு. ஓகேங்களா? வழக்கு விஷயங்கள்லாம் இருந்தால் வழக்கெல்லாம் இருக்கிற இடமே தெரியாம எதிரி அவன் இப்ப போயிட்டு நீங்க துளாராசிக்கார யாருன்னா எதிர்த்தவங்க காலி ஒரு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி. துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பீக் டைம் அவங்களுக்கு இப்போ இருக்கிறதுலயே ரிஷபம் துலாம் ரெண்டுமே பீக் டைம். அதுல துலாம் தான் அதிகபட்சமே சொல்லலாம். ஸோ நினைச்சதெல்லாம் சாதிக்கக்கூடிய நாள். இது வரைக்கும் யாரு சரியா துளாராசி அவங்க லைஃப் பயன்படுத்திக்கலையோ இந்த டைம் பயன்படுத்திட்டு அவங்க பீக்குக்கு போயிடலாம். ஓகேங்களா? எல்லா வகையிலுமே ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம், குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல், பொருளாதார மிகப்பெரிய உயர்வு, எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி. புதுசாக பிசினஸ் தொடங்குறாங்க அப்படின்னா பீக்குக்கு போயிடுவாங்க. அதே நேரத்துல உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஹை பொசிஷன் கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான டைம் துளாராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும். ஃபாரின் போகணும்னு நினைச்சா ஃபாரின் போகலாம். ஸோ நினைச்சதெல்லாம் சாதிக்கக்கூடிய நேரம் இந்த துளாராசிக்காரர்களுக்கு. இது சரியா பயன்படுத்திக்கணும். அவங்க ஜாதகப்படி திசாபுத்திகள் சரியில்லைனாலும் இது வந்து ஒரு பீக் டைமா இருக்கும். ஓகேங்களா? இந்த சார் இல்ல சார் அப்படின்னு பிரச்சனை இருக்குன்னா ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கான பரிகாரங்களை பண்ணிட்டா சூப்பரா ஒர்க் ஆகும். இவங்களுக்கு எல்லாம் பரிகாரம் பண்ணா 100% ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பீக் டைம் வந்து இந்த துளாராசிக்காரர்களுக்கு இருக்கு. ஓகே சார். அதே போல இவங்களுக்கு உங்க ஸ்டைல் ஆஃப் பரிகாரம் என்ன சார்? என்னோட ஸ்டைல் ஆஃப் பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேரேஜ் ஆனவங்களா இருந்தா அவங்க மாமியாருக்கு பட்டுப்புடவை எடுத்து கொடுத்து அந்த பட்டுப்புடவை வந்து பட்டுப்புடவை எடுத்து கொடுத்தா போதும். ஒரு வெள்ளிக்கிழமையில அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிடும். மேரேஜ் ஆனவங்க தான் மாமியார் பட்டுப்புடவை எடுத்து கொடுக்கணும். மேரேஜ் ஆகாதவங்க அவங்களுக்கு அத்தைங்க இருப்பாங்க இல்லையா, இது அந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, அப்பா கூட பிறந்தவங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பட்டுப்புடவை எடுத்து கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிடும். இதுவே சூப்பரான பரிகாரம், சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். இது பண்ணி முடிச்சா அவங்க லைஃப்ல வந்து அடுத்த சக்சஸ் போயிடுவாங்க. சார் எல்லாருமே பக்குன்னு இருக்காங்க. சனிப்பெயர்ச்சி ஒன்று வந்துருச்சு அப்படின்னாலே, அதாவது புத்தாண்டு பலன்களை விட சனிப்பெயர்ச்சி பலன்களுக்கு தான் இப்போ மவுஸ் அதிகமா இருக்கு. காரணம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். சனி பகவான், சனீஸ்வரனாலே பயப்படாதவங்க கூட பயப்படுறாங்க. ஜோசியம் பார்க்காதவங்க கூட இந்த 7 சனி மேல அவ்வளோ நம்பிக்கையா இருக்காங்க சார். அதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க? பூமியில இருந்து வந்து சனி வந்து ரொம்ப தூரத்துல இருக்காங்க, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ். ஆக்சுவலி வந்து சனியோட தாக்கம் வந்து அதனாலதான் ஒரு இப்போ வந்து சூரியன்லாம் மாசத்துக்கு ஒரு மாறிடுது. குரு வருஷத்துக்கு ஒரு தடவை, அப்புறம் ராகு கேது வந்து 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறிடுது. ஓகேங்களா? ஸோ மற்ற பிளானட்ஸும் பார்த்தீங்கன்னா சுக்கிரன்லாம் எடுத்து 45 நாள் எல்லாம் சூரியனுடைய சுக்கிரனும் முதல் சூரியனுடைய டிராவல் ஆகும். முன்ன பின்ன 45 நாள் 25 நாள் 45 நாள் அப்படி மாறி மாறி. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து ஒருத்தருக்கு ஒரு பிளானட்டரி பொசிஷன் வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு அதனால வந்து லாங் டைமா நல்லது நடக்குது, இல்லை லாங் டைமா கெட்டது நடக்குது அப்படின்னா அது சனியால. அதை தாங்கக்கூடிய சக்தி நமக்கு இல்லை. ஓகேங்களா? ஸோ 2.5 வருஷம் ஒருத்தனுக்கு ஒரு வாழ்க்கையே பிரச்சனையா இருந்தா மென்டல் ஆயிடுவானா இல்லையா? ஒருத்தனுக்கு 2.5 வருஷம் எந்த பிரச்சனையும் ஹாப்பியா இருக்குன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹாப்பியா இருக்குன்னா இன்னும் ஹாப்பியா போறான், லைஃப் லாங் டெவலப் ஆக போறான். ஆனால் ஒரு 2.5 வருஷம் கண்டினியூஸா அடி என்ன பண்ணாலும் பிரச்சனை, மென்டல் டென்ஷன் பாதி ஒரி ஆயிடுவாங்க. ஓகேங்களா? ஐயோ லைஃப்ல வந்து அவனுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கும், ஒரு லைஃப்ல ஜெயிக்கணும், இல்லை அவனுக்குன்னு சில தேவைகள் இருக்கும், சில வளர்ச்சிகள் வேணும்ன்ட்டு தொடர்ச்சியா அடி விழுந்துட்டு இருக்கும்போது அதை விட்டு அவன் டைவர்ட் ஆயிடுவான். ஓகேங்களா? அப்போ அவன் மைண்ட் செட் மாறணும். இல்லை ஹெல்த் ப்ராப்ளம் வந்துருச்சு, கண்டினியூஸா 2.5 வருஷமா பிரச்சனை இருக்கு, இல்லை ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி படுத்த படுக்கை ஆயிடுறான். ஓகேங்களா? இல்லை ஃபேமிலி ப்ராப்ளம் வருது. ஸோ இந்த மாதிரி இந்த சனி வந்து ஒரு விஷயத்தை கொடுத்தா அது மினிமம் 2.5 வருஷம் அந்த ராசியில் இருக்க வரைக்கும் அந்த பிரச்சனை இருந்துட்டே இருக்கும். ஒரே நாள் பிரச்சனை பண்ணும், அது அவனுக்கு அந்த 2.5 வருஷத்துல பிரச்சனையே கொண்டு போய் விடும். அதுதான் சனியோட எஃபெக்ட். ஓகேங்களா? அதே மாதிரி பாசிட்டிவா இருந்தாலும் அந்த மாதிரி
அந்த காலம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால தான் எல்லாருமே பயப்படுறாங்க. இப்ப சனி பகவான் வந்து அடிக்க மட்டும்தான் செய்வாரு, இது கொடுக்க மாட்டாரு. இல்ல சனி பொறுத்த வரைக்கும் இந்த 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி. இப்ப 7.5 சனினா 7.5 வருஷம் கண்டினியூஸா, அஷ்டம சனினா 2.5 வருஷம் இருக்கிறதுலே ஜென்ம சனியும் அஷ்டம சனி தான் ரொம்ப ப்ராப்ளம் ஜாஸ்தியா கொடுக்கும். ஓகேங்களா? அதனால வந்து இந்த சனியுடைய இது வந்து இந்த 2 இடத்துல இருக்கும் நெகட்டிவ் அதிகமா இருக்கும். அதுவே அவங்க தனிப்பட்ட ஜாதகம் அந்த நேரத்துல ஸ்ட்ராங்கா இருக்கு, அவனுடைய திசா புத்திகள்லாம் நல்லா இருந்துச்சுன்னா, இந்த அஷ்டம சனியோ இல்ல ஜென்ம சனி, 7.5 சனி இதெல்லாம் நடந்தா கூட எந்த பிரச்சனையும் இல்லாம லைஃப்ல வந்து டெவலப் ஆகுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால அஷ்டம சனி, 7.5 சனின்னு வந்தா பயந்துடக்கூடாது முதல்ல. ஜாதகம் பார்த்தா சரி. அதே நேரத்துல 3, 6, 11 சனி வருது அப்படின்னா அது ஃபுல்லா சக்சஸ் தான். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா 3, 6, 11 ஒருத்தருக்கு ஜாதகப்படி கோட்சாரப்படி சனி வந்துருச்சு அப்படின்னா அந்த பீரியட் ஃபுல்லா உங்களுக்கு பெரிய சக்சஸா இருக்கும். ரொம்ப ப்ராப்ளம் ஆவாங்க, மிகப்பெரிய அவங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். ஸோ அதனால தான் இந்த சனியை வந்து பார்த்தாவே எல்லாரும் நெகட்டிவ் பெருசா இருக்குதுன்றதுக்காக தான் பயப்படுறோம். இந்த சனி பயிற்சி நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துறாதா அப்படின்றதுக்காக தான். நீதிமான் அப்படின்னு சொல்றாங்களா சார்? சனி வந்து ஒரு வகையில நீதிமான் அப்படின்னு சொல்றாங்க, அப்புறம் வேலைக்காரன் இப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறோம் சார்? ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவர் நீதிமான்னு சொன்னாலும் நம்மளை மந்தப்படுத்துறது அவர் தான் படுத்துறாரு. மந்தமும் படுத்திட்டு எனக்கு நீதியும் கொடுப்பேன்னா அது எப்படி சார்? அப்படியெல்லாம் இல்லைங்க. சனி வந்து கர்மகாரகன். கர்மம்ன்றது வந்து கர்மம்னா 2 விஷயம் தான். ஒண்ணு நீ செய்த வினைகள், ஓகேங்களா, அதுக்கான பலன்கள் ஒண்ணு. 2வது உனக்கான தொழில் நிர்ணயித்த சனிதான். ஜாதகப்படி பார்க்கும்போது இந்த தொழில் இவன் பண்ணா, இவன் இந்த தொழில் தான் பண்ணுவான் அப்படின்ட்டு வந்து அனலைஸ் பண்ணி சொல்றதுக்கு மற்ற கிரகங்கள்லாம் இருந்தாலும் சனி வந்து மெயின். ஓகேங்களா, அவன் கர்ம காரகன் அப்படின்றதுனால. ஸோ நீதிமான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க நினைக்கிற மாதிரி மந்த புத்தி அது வந்து அதனுடைய கேரக்டர்ல ஒண்ணு. சனி 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 பலமா இருந்துச்சுன்னா அவன் தான் ரொம்ப புத்திசாலியா இருப்பான், ரொம்ப டேலண்டட் பர்சனா இருப்பான், பயங்கரமா ஃபாஸ்டா ஒர்க் ஆகும் மைண்ட். ஓகே, சனி வீக்கா இருக்கும் போது அது மந்தத்தன்மை கொடுக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி முன்னேற்றம் தாமதமா இருக்கும். சனி வந்து லக்ன தொடர்பு வந்தா முன்னேற்றம் தாமதமா இருக்கும். ஏன்னா டைவர்ஷன்ஸ் அதிகமா வரலாம் மேபி லைஃப்ல. ஓகேங்களா, ஏன் அதுனா அவர் வந்து உடல் ஊனமுற்றவர் சனி, அவர் வந்து கால் பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால வந்து அதுதான் நம்ம மந்தன்னு சொல்றோம். ஓகேங்களா, சனி வந்து பலமா இருந்தாலும் இப்போ மகர ராசிக்காரன் கும்ப ராசிக்காரன் சனி லக்னத்துல மந்தமா இருக்கான அப்படிலாம் கிடையாது. அது சனியோட எல்லா கிரகங்களும் மந்தப்படுத்தும் ஒருத்தர். எல்லா கிரகங்களும் சனி மாதிரி சனியோட கேவலமா கெடுதல் பண்ற கிரகம் எல்லாம் உண்டு. குரு வந்து ஒருத்தர் பகையா இருந்துச்சுன்னா அவங்க லைஃப்ல என்னதான் லைஃப்ல முன்னேறாங்க, லைஃபே காலி. ஓகேங்களா, சனி வச்சு நம்ம பயமுறுத்திட்டாங்க எல்லாம் ஜோசியர்கள். சனி வந்து நல்லது, சனி வந்து நல்லது சூப்பரா செய்வார். சனி வந்து ஒருத்தருக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துட்டு யோகம் கொடுக்குற நிலைமையில இருந்துட்டாருன்னா, சனி 11ல இருக்குது ஒருத்தருக்கு ஜாதகத்துல அப்படின்னா சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு 40-45 வயசுக்கு மேல அவங்க வந்து டாப் மோஸ்ட் பொசிஷன்ல இருப்பாங்க. நீங்க உலகத்துல இருக்கிற எல்லா பெரிய பெரிய வரலாறு படைத்தவர்கள், ஹிட்லர் எடுத்துங்க. ஹிட்லர் வந்து நெகட்டிவான கேரக்டர். ஹிட்லர் சூப்பரான, அவரோட ஜாதகம் வந்து அவ்வளவு சூப்பரான ஜாதகம். ஹிட்லர் வந்து மத்தவங்க வந்து இப்போ அதாவது வந்து அமெரிக்காரங்க வந்து அவனுக்கு எதிர்க்கிறவங்க எல்லாம் அவன் கெட்டவன் தான் அப்படின்னு மாதிரி ஹிட்லர் இது பண்ணிட்டாங்க. ஹிட்லர் வந்து ரொம்ப நல்ல பயங்கரமான ஜாதகம் அமைப்புடையவர். அவரோட ஜாதகத்துல சனி. அதே மாதிரி சதாம் ஹுசேன் ரொம்ப நல்ல ஆளு, நீங்க போய் கேட்டு பாருங்க. ஆனா அவரை வந்து நெகட்டிவா ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நிறைய பேர் நீங்க ஜாதகத்தை எடுத்தீங்கன்னா உலகத்துல மிகப்பெரிய காந்தியோட ஜாதகம் எடுத்துங்க, இது சுபாஷ் சந்திர போஸோட ஜாதகம் எடுத்துங்க, இது ராஜீவ்காந்தி ஜாதகம், இந்திரா காந்தி ஜாதகம், காமராஜர் ஜாதகம், அறிஞர் அண்ணா ஜாதகம், கலைஞரோட ஜாதகம், இவரு எம்ஜிஆரோட ஜாதகம். எம்ஜிஆர் வந்து கும்பலக்னம். ஸோ இவங்களை இப்ப பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின். ஓகேங்களா, இவங்க எல்லாருடைய ஜாதகத்தை எடுத்துமே எல்லாத்தையுமே சனி பவர்ஃபுல்லா இருக்கும். ஸோ சனி பவர்ஃபுல்லா இருந்தா மட்டும்தான் மக்கள் ஜனநாயகம் அப்படின்றது சனி பகவான். ஓகேவா, மக்களுடைய ஆதரவு கிடைக்கும். வாழ்க்கையில மிகப்பெரிய உச்சத்தை அடையணும்னா சனி பலமா இருக்கணும். ஆனா சனி மட்டும் பலமா இருந்தாதான் பிரச்சனை. ஓகேங்களா, சனி மட்டும் பலமா இருந்து முதல்ல நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சு பின்னாடி பெரிய ஆள் ஆவாங்க. ஓகேங்களா, என்ன சனி பலமா இருந்தா சோதனைகள் அதிகமா இருக்கும். சோதனைகளை தாண்டி அதற்கு அப்புறம்
மிகப்பெரிய சாதனைகள் வரும்.